ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் டிலைட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் சாதம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு மீடியம் சைஸ் மாங்காய், 1 கப் சாதம், கடலைக்கொட்டை 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 5, 10 பல் பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு சுவைக்கேற்ப, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடேறினதும் நம்ம 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கடலைக்கொட்டையை சேர்த்துக்கலாம். கடலைக்கொட்டையை சேர்த்ததும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். கடலைக்கொட்டை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு மூணுத்தையும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா சீக்கிரமாக தீஞ்சிரும். இப்போ இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம பூண்டை உரித்து இடித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க, கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த எல்லா பொருளும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச மாங்காவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மாங்காயெலாம் சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் இந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த மாங்காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கினா போதும். இதுக்கப்புறம் நம்ம ரைஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா மாங்காய் சாதம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ரைஸை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஈவனாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதே ரெசிபி ஷேர் பண்ணிவிட்டு அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். சுட சுட மாங்காய் சாதத்தோட ஊறுகாய் வச்சு சாப்பிடுங்க. காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்குவீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதான். See you in the next recipe. Until then, stay tuned. Tata, bye bye.